ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மார்கழி மாதத்தின் சிறப்பான கூடாரவள்ளி. அதாவது மார்கழி மாதம் முழுவதும் ஸ்ரீ ஆண்டாள் அவர்கள் பெருமாளை நோக்கி திருப்பாவை நோன்பு இருந்து பாவை பாசுரம் பாடி அவங்க மார்கழி 27ஆம் நாள் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தான் அந்த பாசுரத்தில் சொன்ன மாதிரி அவங்க கூடாரை, அதாவது விலகி இருந்த பெருமாளோடு இணங்கி இருக்கிறது தான் இந்த கூடாரவள்ளி அப்படின்ற அந்த நாளோட சிறப்பு. இதை ஸ்ரீரங்கம், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலெலாம் ரொம்பவே விசேஷமாக செய்யப்படுற நெய்வேத்தியம் தான் இந்த அக்கார அடிசல். அதை எப்படி செய்கிறதுன்றதான் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதனுடைய முதல் இது என்னென்னா, முழுக்க பாலும் நெய்யும் வெல்லம் இதை கலந்து நெய் தழும்ப செய்கிறது தான். அதை எப்படி செய்கிறதுன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். தேவையான பொருட்கள் இதுதான். அதாவது பால், தண்ணியே சேர்க்கக்கூடாது. நான் 1.5 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். முக்கியமாக 1 லிட்டர் பால் ஃபஸ்ட்டு அளந்து எடுத்து வச்சுருக்கேன். மீதி 1/2 லிட்டரை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வேகும் பொழுது தேவைப்பட்டால் திருப்பி சேர்த்துக்கிறதுக்கு. இதை முழுக்க நீங்கள் பச்சரிசியிலையும் பாசிப்பருப்புலையும் தான் நம்ம செய்யணும். சாதாரண சக்கரை பொங்கல்னு நீங்கள் நினைக்காதீங்க. அது யூஸ்வலாக நம்ம செய்யும் பொழுது வெல்லம், நெய்யெல்லாம் கம்மியாக சேர்ப்போம். தண்ணியில் அரிசியை வேக வச்சு நம்ம செய்வோம். ஆனால் இதை பால்லே தான் அவங்க வேக வச்சு இதை நெய் சேர்த்து செய்வாங்க. நான் எடுத்திருக்கிறது 1 கப்பு பச்சரிசி, அதுக்கு 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். எப்போ பச்சரிசி எதில் எடுக்கிறீங்களோ அதனுடைய பாதி அளவு பாசிப்பருப்பு, இது ரெண்டையும் சேர்த்த அளவு தான் வெல்லத்தோட அளவு. அதாவது எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதனுடைய 3 கப்பு அளவு வெல்லம் எடுத்துக்கணும். நெய் மட்டும் அரிசியோட அளவில் சம அளவு எடுத்துக்கணும். அரிசி 1 கப்பில் எடுத்திங்கன்னா 1 கப்பு உருக்குன நெய் எடுத்துக்கணும். இதுதான் இதுக்கு தேவைப்படுற பொருட்கள். இதை வச்சு தான் இப்போ நம்ம அக்கார அடிசல் செய்ய போகிறோம். அவங்க ஆண்டாள் நம்ம முதல் அந்த நோன்பை ஆரம்பிக்கிற அந்த மார்கழி 2ஆம் நாள் நெய் உண்ணோம் பால் உண்ணோம்னு, அதாவது நெய் பால் எதுவுமே சேர்க்காம முழு நோன்பு இருந்து முழு உபவாசம் இருந்து அவங்க பெருமாளை நோக்கி பாவை பாசுரம் பாடி மார்கழி 27ஆம் நாள் அவர் மனம் இறங்கி அவங்கள சேர்த்துக்கிட்ட அந்த நாள் தான் கூடாரவல்லின்ற அந்த நாள். அதனால் அவங்க அந்த சந்தோஷத்தை பெருமாளுக்கு பகிர்றதுக்கு தான் இந்த நெய் தழும்ப கூட பாலும் சேர்த்து, நெய் தழும்ப பாலும் நெய்யோடு சேர்த்த இந்த அக்கார அடிசலை பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக படைச்சி அவங்க அந்த கூடாரை, அதாவது விலகி இறந்தவரை சேர்றதுக்கு தான் இந்த கூடாரவல்லிக்கு செய்கிற இந்த அக்கார அடிசல் நெய்வேத்தியம். அதனுடைய சிறப்பே ரொம்பவே மகத்துவமானது. அந்த மார்கழி 27ஆம் நாள், அதாவது வருகின்ற 11ஆம் தேதி வருகின்ற அந்த கூடாரவல்லிக்கு செய்யப்படுற இந்த அக்கார அடிசலை இன்றைக்கி டீட்டெயிலாக நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். ரொம்பவே சிறப்பாக, ரொம்பவே கோயில்களில் இதை சிறப்பாக செய்வாங்க. இந்த மார்கழி மாதத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் போனீங்கன்னா இதை விசேஷமாக நம்ம பார்க்கலாம். ஸ்ரீரங்கம் கோயில்லையும் பெருமாளும் ஆண்டாளும் சேர்ந்தே நமக்கு காட்சி தருவாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயும் அப்படி தான் இருக்கும். இதை ஆடி பூரம் அன்னைக்கும் ரொம்பவே சிறப்பாக செய்வாங்க. ஏன்னா ஆண்டாளுடைய திருநட்சத்திரம் பூரம். ஸோ அன்னைக்குமே ரொம்பவே விசேஷமாக இதை செய்வாங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்த்துடலாம். இதுக்கு முதல்ல அரிசியும் பருப்பையும் நல்லா அலசிட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம பால் சேர்த்து இதை எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த ஊறுற நேரம் நம்ம பாலை ஒரு பாத்திரத்தில், அதாவது நான் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இதை செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தால் ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். ஆனால் இதை இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் செய்யும் பொழுது தான் ரொம்பவே விசேஷமானதாக இருக்கும். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 லிட்டர் பசும்பாலை இதில் நம்ம சேர்த்துடலாம். நான் தண்ணியே சேர்க்கல, அப்படியே பசும்பால், காய்ச்சாத பால் தான் நான் சேர்த்துக்கிறேன். பால் நல்லா பொங்கி வரும்பொழுது நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை இதில் நம்ம சேர்த்துடலாம். அரிசி பருப்பு நான் வறுக்காமல் அப்படியே அலசி ஊற வச்சுருக்கேன். அதை தான் இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ பால் பொங்கி வரட்டும். பொங்கி வர ஸ்டேஜில் நம்ம அரிசி பருப்பை நம்ம சேர்த்துடலாம். இப்போ அரிசியை இதில் நம்ம களைஞ்சி வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துருங்க. பச்சரிசியில் தான் இதை நம்ம செய்யணும். பச்சரிசியை சேர்த்துடலாம். முக்கால்வாசி பச்சரிசியை நீங்கள் புது அரிசியாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா குழஞ்சி. இதில் ஒரே விசேஷம் என்னென்னா, அரிசியும் பருப்பும் தெரியவே கூடாது. நம்மளுக்கு சக்கரை பொங்கல்லையாவது கொஞ்சம் தெரியும். இதில் சுத்தமாக நமக்கு தெரியவே கூடாது. அப்படியே நல்ல குழைவாக இந்த பாலில் அது வெந்து இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வெள்ளை இதையே நம்ம சேர்க்கணும். சரிங்களா? அதனால் நல்ல புது அரிசியாக வாங்கி நல்லா இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லே நல்ல பாலில் நல்லா இந்த மாதிரி குழைவாக வேக வைங்க. இப்போ பாருங்கள், நமக்கு 1 லிட்டர் பாலில் ஒரு 3/4 பாகம் அரிசியும் பருப்பும் வெந்து வந்துடுது. இப்போ இந்த ஸ்டேஜில் மீதி இருக்கிற அந்த 1/2 லிட்டர் பாலையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துருங்க.
சேர்த்துட்டு இன்னும் நம்ம வந்து கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து நல்ல இது வந்து அடி பிடிக்காமல் அழகாக வந்து நமக்கு வெந்து வரும். நல்ல இது மாதிரி வெந்து வரட்டும். வெந்து வந்ததுக்கப்புறம் இதில் வந்து வெல்லத்தை நம்ம சேர்த்துக்கலாம். நான் வெள்ளை கரைசலில் கூட நம்ம வந்து தண்ணி சேர்க்கலை. நான் வெல்லத்தை அப்படியே தான் நான் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா வெல்லத்தில் கூட நம்ம தண்ணி சேர்க்காம தான் அப்படியே செய்யணும். இதை நம்ம மடப்பள்ளியில் செய்யும் பொழுது கூட வெல்லத்தை இடித்து அப்படியே தான் சேர்த்துப்பாங்க முக்கால்வாசி. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அது நல்லாவே வந்து சுவையாக பாலோடு சேர்ந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற நெய்யில் ஒரு பாதி அளவுக்கு நெய் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து இந்த ஸ்வீட்டை வந்து நமக்கு அதை எடுத்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ நெய்யை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. இப்போ அடுத்து வந்து இடித்து வச்சிருக்கிற வெல்லம் சேர்த்துக்கலாம். அதாவது 1 கப்பு அரிசிக்கு 3 கப்பு வெல்லம், அதுதான் கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். வெல்லம் வந்து இனிப்பு அதிகமாக தான் இருக்கும். இதை வந்து அப்படி தான் செய்யணும். நீங்கள் செய்கிறதா இருந்தால் இந்த அக்கார அடிசல் செஞ்சு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இப்படி தான் நீங்கள் இது கரெக்டாக செய்யணும். அப்போ தான் இதனுடைய சுவை வந்து கரெக்டாக கோயிலில் கொடுக்குற மாதிரியே இது வந்து மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ வெல்லத்தை சேர்த்துட்டு நல்லா இந்த வெல்லம் வந்து கரைஞ்சி இந்த பால் பொங்கலோட இது கலந்து வரணும். இது அப்போ தான் வந்து நம்மளுக்கு வெல்லத்தோட டேஸ்ட் வந்து இந்த அரிசியில் சேர்ந்து நமக்கு நல்லா இருக்கும். இப்போ நல்லாவே இந்த மாதிரி நல்லா கலந்து கொதிச்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் இப்போ இதில் வந்து நான் நிறையவே ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் மணமும் அதிகமாக இருக்கணும். முந்திரி, திராட்சை, குங்குமப்பூ, பச்சை கற்பூரம்னு இப்போ இதில் எல்லாமே சேர்த்து செய்யும் பொழுது தான் அக்கார அடிசலோட மகத்துவமே கரெக்டான அந்த பதத்தில் சூப்பராக இருக்கும் நமக்கு. இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூவையும் சேர்த்துட்டு இது கூடவே பச்சை கற்பூரம், இதுதான் வந்து அந்த தெய்வீக மனத்தை கொடுக்கும். நம்ம கோயிலில் சாப்பிட்ற அந்த தெய்வீக அந்த டேஸ்ட், அந்த டிவைன் ஃபீலிங் வந்து இந்த பச்சை கற்பூரம் சேர்க்கும் பொழுது தான் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு எதுவுமே கண்ணுக்கு தெரியல பாருங்கள். அந்த மாதிரி குழைவாக அது வந்து பாலிலே வெந்து வரணும். அப்போ தான் இதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ மீதி இருக்கிற அதே நெய்யிலே கொஞ்சம் நெய் சேர்த்து முந்திரியும் திராட்சையும் நீங்கள் சேர்த்து பொரிச்சிக்கோங்க. இப்போ மீதி நெய் நான் வச்சுருக்கேன், அது கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய்யில் வந்து நம்ம முந்திரி திராட்சையை சேர்த்துடலாம். நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு முந்திரி திராட்சை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ திராட்சையும் முந்திரியையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அக்கார அடிசலில் சேர்த்துடலாம். இப்போ கொதிச்சிட்ருக்கிற அந்த அக்கார அடிசலில் இந்த நெய்யையும் முந்திரியையும் திராட்சையையும் நம்ம சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இப்போ பார்த்தீங்கனாலே அந்த நெய் தழும்ப இருக்கணும். அதை தான் மூட நெய் பெய்து முழங்கை வழி வாரா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதாவது உள்ளங்கையில் கொடுக்கறது வந்து முழங்கை வரைக்கும் அந்த பெருமாளை நோக்கி அந்த திருப்பாவை பாடிக்கிட்டே ஆண்டாள் மற்ற இதை பாசுரத்தை பாடும் பொழுது அது மெய் மறந்து அந்த நெய் வந்துருமா. அப்படி தான், அதுக்காக தான் அந்த அவ்வளோ நெய்யை சேர்த்து அந்த பெருமாளுக்கு அவங்க நெய்வேத்தியம் செய்கிறாங்க. இப்போ மீதி நெய்யையும் சேர்த்துட்டு நல்ல கிளறி எடுத்தோம்னா நம்ம அக்கார அடிசல் சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்கள் இதே பதத்திலே இதே ரேஷியோலே இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். குக்கரில் செய்கிறதுக்கும் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் மெத்தடில் செய்கிறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. டேஸ்ட்டுமே உங்களுக்கு மாறுபட்டு தான் வரும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்.